ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எல்லாருமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு மிக்சட் மைண்ட், ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? ஆக்சுவலி மக்களே, இந்த எக்ஸிட் போல் சர்வே அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அ கியூமுலேட்டிவ் சர்வே. அதாவது ஒட்டுமொத்த சர்வே இல்ல. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா பாதி பேர் இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க, பாதி பேர் பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் பாகிஸ்தான் பாங்க, இந்தியாவுக்கு உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாம்பாங்க. சோ இதே மாதிரி தான் இந்த எக்ஸிட் போலோட சர்வேவும். இங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்களேன், எத்தனை பேர் உங்களோட பூத்ல இந்த 5-6 இந்த சர்வே கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க யாருக்கிட்டயாச்சும் சர்வே எடுக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஞ்சி போனா ஒரு 500 பேர்கிட்ட எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். So this is all a assumption work. So வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா 2016 நீங்க எடுத்துக்கோங்க. 2016 எலெக்ஷன்ல வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஎம்கே ஃபேவரா தான் வந்துச்சு. பட் டிஎம்கே வந்து 2016ல ஆட்சி அமைக்கல. ஜெயலலிதா மேடம் தான் ஆட்சி அமைச்சாங்க. ஆல்மோஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி 2011லயும் டிஎம்கே ஓட அலையன்ஸ்க்கு வந்து ஒரு 100 வரும். டிஎம்கே ஆப்போசிட்ல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து க்ளோஸ் டு ஒரு 140 வரும்னாங்க. பட் கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க ஏடிஎம்கே 2011ல 203, அதுல 153 தனிச்சையாவே எடுத்தாங்க. சோ வந்து இது வந்து மாறி மாறி வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பாகிஸ்தான் ஜெயிக்கும் இல்ல இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னா அது களத்துல என்ன நடக்குது, யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த களத்துல என்ன நடக்குதோ அதை பத்தி தானே தவிர பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பாதி பேர் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னா பாத்தியா நான் சொன்னதான் நடக்கும், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம அதுக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியாது. சோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸிட் போலுமே பாருங்க, ஒரு 4 கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து டிஎம்கே ஃபேவராகவும், ஒரு 2 கம்பெனி வந்து ஏடிஎம்கே ஃபேவராகவும், இந்தியா டுடே மட்டும் நம்ம டிவிகே ஃபேவராகவும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து உண்மை இருக்கும் அப்படின்னா எல்லாரோடதும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற சர்வே வந்து உண்மைனா எல்லாருமா சேர்த்து இந்த கியூமுலேட்டிவ் ரிசல்ட்டா இருந்தாதான் அது வந்து உண்மை. அதாவது ஒட்டுமொத்தமா எடுக்கணும். ஒரு சிலரோட மைண்ட் செட் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு பர்டிகுலரா ஒருத்தவங்க வந்து இந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அங்க சர்வே எடுத்தா அவங்க தான் வின் பண்ணுவாங்க இல்லையா? சோ டோன்ட் டேக் திஸ் சீரியஸ்லி. ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாரையும் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேணா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. இது வந்து நடக்கலாம், நடக்காம போகலாம். அதாவது நமக்கு ஃபேவரா சொல்லும் போது அது உண்மை, நமக்கு ஃபேவரா சொல்லாத போது அது போய் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சோ இதை வந்து உங்க மனசை போட்டு குழப்பிக்காம பாத்துக்கோங்க. இன்னும் 2 நாள், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் மொத்தமாவும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துரும். சோ அது வரைக்கும் பொறுமையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், நிம்மதியா இருப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். அண்ணன் தான் வருவாரு. தேங்க்யூ சோ மச்.